T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வேயை 107 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இது இந்திய அணிக்கு மறைமுக ஆப்பாக அமைந்துள்ளது. Goes again, half century, a record innings here from Shimon Hetmyer. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் சிம்ரான் ஹெட்மேயரின் ஆக்ரோஷமான ஆட்டத்தால் வலுவான ஸ்கோரை எட்டியது. அவர் வெறும் 34 பந்துகளில் 7 சிக்சர்கள் மற்றும் 7 பவுண்டரிகளை விளாசி 85 ரன்களை குவித்து அசத்தினார். இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் என்ற பிரம்மாண்ட ஸ்கோரை பதிவு செய்தது. இது T20 உலகக்கோப்பை வரலாற்றின் அந்த அணியின் 2வது அதிகபட்ச ஸ்கோர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹெட்மேயர் ரோபன் பவலுடன் இணைந்து 52 பந்துகளில் 122 ரன்களை சேர்த்தனர். அவர்களை தொடர்ந்து ஷேர்பேன் ரூதபோர்ட் 34 ரன்களும் ரொமாரியோ ஷர்பட் 21 ரன்களை எடுத்து ஜிம்பாப்வே பந்து வீச்சாளர்களுக்கு மேலும் அழுத்தத்தை அளித்தனர். பதிலுக்கு களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.4 ஓவர்களில் 147 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. பிராட் எவான்ஸ் 21 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்து அதிகபட்ச ஸ்கோரை அடித்தார். மேற்கிந்திய தீவுகள் தரப்பில் பந்துவீச்சில் குடாகேஸ் மோட்டி 28 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளையும் அகேல் ஹொசேன் 28 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஜிம்பாப்வேயின் பேட்டிங் வரிசையை சரித்தனர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிம்ரான் ஹெட்மேயர் ஆட்டநாயகன் விருதை வென்றார். ஆட்டநாயகன் விருதை வென்ற ஹெட்மேயர், கடைசி ஆட்டத்தில் நான் சிறப்பாக செயற்படவில்லை. கடந்த சில மாதங்களாக நான் மேற்கொண்ட கடின உழைப்பு பலன் தந்துள்ளது. இந்த அழுத்தம் நிறைந்த சூழல்களில் விளையாடி பழகிவிட்டேன். அணியின் நம்பிக்கை எனக்கு மேலும் பலன் சேர்க்கிறது என்று தெரிவித்தார். மேலும் தொடரின் அதிக சிக்சர்கள் அடித்தவர் என்ற சாதனையை பற்றி கேட்டபோது, இது பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் இன்னும் எதையும் சாதிக்கவில்லை. ஒவ்வொரு போட்டியையும் நாங்கள் தனித்தனியாக அணுக விரும்புகிறோம். எனது குடும்பத்தினர் ஆதரவு அளித்து வருகின்றனர். பேட் பேசட்டும் என்று கற்றுக்கொண்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பிரம்மாண்ட வெற்றி மேற்கிந்திய தீவுகள் அணியின் ரன் ரேட்டுக்கு பெரிதும் உதவியுள்ளது. இதன் மூலம் அவர்கள் சூப்பர் 8 பிரிவில் முதல் இடத்துக்கு முன்னேறியுள்ளனர். மறுபுறம் ஜிம்பாப்வேயின் நிகர ரன் விகிதம் கணிசமாக சரிந்தது. தற்போது குரூப் A பிரிவில் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரன் ரேட் அபாரமாக உயர்ந்துள்ளது. இதனால் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு செல்வது கேள்விக்குறியாகியுள்ளது.